நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாள் ஒரு நாளடி. அதிகாரம் மேன்மக்கள். பாடல் 158. பிறர் மறையின்கண் செவிடாய் திறனறிந்து ஏதிலார் இற்கட் குழுடனாய் தீய புறங்கூற்றின் முகையாய் நிற்பானேல் யாதும் அறங்கூற வேண்டா அவர்க்கு. இந்த பாடல் ஒரு அழகான அறிவுரையாக இருக்கின்றது. இரண்டு பேர் அவர்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கொள்ளும் பொழுது மூன்றாம் நபராக இருக்கின்றவர் செவிடனைப் போல இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய மனையாளை பார்க்கின்ற பொழுது குருடனைப் போல இருக்க வேண்டும். தீமை தருகின்ற சொற்களை யாராவது பேசுகின்ற நிலையிலே அங்கே இருக்க நேர்ந்தால் ஊமையாக இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மேலான குணத்தை உடையவர்கள். அவர்களுக்கு யாரும் எந்த அறிவுரையும் சொல்ல தேவையில்லை என்பதே இந்த புலவர் சொல்லுகின்ற அறிவுரை. அதாவது, இரண்டு பேர் எதையாவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் சென்று ஒட்டு கேட்பது என்கின்ற நிலை இருக்கக்கூடாது. பிறருடைய மனையை, பிறருடைய விஷயங்களை பார்த்து வியத்தல், பொறாமைப்படுதல் போன்ற எந்த செயல்களையும் வைத்து கொள்ளக்கூடாது. யாராவது யாரையாவது பற்றி பேசும் பொழுது தேவையற்ற தகவல்களை பேசுகின்றார்கள் என்று தெரிந்தால் நாம் நம்முடைய பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவுரை. இப்படியெல்லாம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.